உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 8th பே கமிஷன் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், சம்பளம் 50% வரை உயர வாய்ப்பு. 8வது சம்பள கமிஷனில் பரிசீலனையில் உள்ள ஒரு முக்கிய மாற்றம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை கணிசமாக உயர்த்தக்கூடும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் 8வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் குறித்து இப்போது ஒரு புதிய விவாதம் தொடங்கியுள்ளது. இதுவரை அனைவரும் பிட்மன் ஃபேக்டரை பற்றி மட்டுமே பேசி வந்தனர். ஆனால் இப்போது சம்பள உயர்வை தீர்மானிக்கும் மற்றொரு முக்கிய விஷயம் வெளிவந்து உள்ளது. அதுதான் ஃபேமிலி யூனிட். குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிப்பதில் இந்த ஃபேமிலி யூனிட் கணக்கீடு மிகவும் முக்கியமானது. இதில் மாற்றம் செய்தால் ஊழியர்களின் சம்பளம் உயரும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். 8வது சம்பள கமிஷன் தொடர்பான அப்டேட்களை பகிரும் ஒரு எக்ஸ் கணக்கு இது குறித்த சுவாரஸ்யமான கணக்கீடுகளை வெளியிட்டு உள்ளது. 7வது சம்பள கமிஷன் குறைந்தபட்ச சம்பளத்தை கணக்கிட ஃபேமிலி யூனிட் அளவை 3ஆக எடுத்துக்கொண்டது. ஒருவேளை இதை 4.6ஆக எடுத்திருந்தால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000க்கு பதிலாக ரூபாய் 27,600ஆக இருந்திருக்கும். இந்த கணக்கீட்டின்படி பிட்மன் ஃபேக்டர் 3.94ஆக மாறியிருக்கும். 7வது சம்பள கமிஷன் நடைமுறைப்படுத்திய 2.57உடன் ஒப்பிடும்போது இது மிக அதிகம். இந்த மாற்றம் மட்டும் நடந்திருந்தால் ஊழியர்களின் சம்பளம் 50%க்கு மேல் அதிகரித்திருக்கும் என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் மீதான குடும்ப பொறுப்புகள் மிகவும் அதிகரித்துள்ளன. மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவற்றால் மனைவி, பிள்ளைகளுடன் வயதான பெற்றோரை கவனிப்பது பெரிய சவாலாக மாறியுள்ளது. உதாரணமாக 7வது சம்பள கமிஷன் முறையை பின்பற்றி ஃபேமிலி யூனிட்டை 4.6ஆக கணக்கிட்டால் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 18,000லிருந்து 27,600ஆக உயரும் என மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த ஃபேமிலி யூனிட் மாற்றம் குறித்து 8வது சம்பள கமிஷன் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ முடிவையும் அறிவிக்கவில்லை. ஒருவேளை இந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் கிடைத்தால் அது நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சம்பள கட்டமைப்பு முழுவதும் இந்த அளவுகோலுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் ஊழியர்களின் வங்கி கணக்கில் அதிக அளவில் பணம் வந்து சேருவது உறுதியாகும். மேலும் இது குறித்த அப்டேட்கள் கிடைக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.